ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த தக்காளி ஊறுகாவை பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த தக்காளி ஊறுகாவோட டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். இந்த தக்காளி ஊறுகாவை பார்த்திங்கன்னா நம்ம 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், கெட்டே போகாது. இந்த தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக தேவைப்படும். ஆனால் ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு சாதத்து கூட, சப்பாத்தி கூட, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். இந்த தக்காளி ஊறுகாவை பக்குவமாக எப்படி ஈஸியாக செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இந்த தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நம்ம அன்றைக்கி ஒரு 2லேருந்து 2.5 கிலோ அளவு எடுத்திருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிட்டு ஒரு டவல் மேலே வச்சுருக்கோம். அதாவது இந்த தக்காளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு தொடச்சி எடுத்துடணும். அப்போ தான் தக்காளி ஊறுகாய் கெட்டு போகாமல் நீண்ட நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட முடியும். கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட இது மொத்தமும் கெட்டு போயிடும். அதனால் அந்த இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியில் மேலே உள்ள இந்த மாதிரி காம்பு பகுதி எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு சாப்பிங் போர்டில் நைஃப் வச்சு இது போல் கட் பண்ணிக்கலாம். அதாவது நீல வாக்குலேயும் கட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். இது நாட்டு தக்காளின்றதுனால சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வந்துடும். அதனால் நம்ம இன்றைக்கி நீல வாக்கில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வச்சுருந்த எல்லா தக்காளியும் இதே போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் சேர்த்ததுக்கப்புறம், அதாவது நம்ம எடுத்துருக்கிற கடாயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையான கடாயாக பார்த்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த கடாயில் எல்லா தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது தக்காளி எல்லாமே நம்ம வேக வைக்கிறதுலையே மசிஞ்சு வந்துடணும், அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம அந்த தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி கூட பார்த்திங்கன்னா ஈரம் படாமல் நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வேறு கடாயில் தாளிச்சிக்க போகிறோம். அதுக்கு திரும்பவும் ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். அந்த கடாயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ஊறுகாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கூடவே ஒரு 3 பெரிய சைஸ் பூண்டை எடுத்து இது போல் உளிச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அந்த கருவேப்பிலையிலையும் ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிறதுக்கு கண்டிப்பாக 1 ஹவராவது தேவைப்படும். ஏன்னா இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை கெட்டியாக கரைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி மாதிரி கரைச்சிங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் தண்ணியாக ஆகி இன்னும் கொதித்து வர்றதுக்கு டைம் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக கரைச்சி இது போல் சேர்த்துக்கோங்க. அதாவது உங்களோட தக்காளியை பொறுத்து நீங்கள் புளி சேர்த்துக்கணும். ஒருவேளை புளிப்பான தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா புளி குறைவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். அதாவது உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஊறுகாவுக்கு காரம் கொஞ்சம் அதிகம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கடுகும் வெந்தயமும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா சிவக்க வறுத்துட்டு அதை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதிலிருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், அதிகம் சேர்க்கக்கூடாது. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது இந்த வெந்தயமும் கடுகும் எந்த ஸ்டேஜில் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஊறுகாய் எல்லாமே நல்லா ரெடியாகி வந்துடும் பார்த்தீங்களா, எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்க்கணும். அப்போ தான் அதோட வாசனை வந்து அப்படியே இருக்கும். சேர்த்துட்டு இது போல் நல்லா ஒரு டைம் கலந்துருங்க. கலந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஊறுகாவில் வந்து எண்ணெய் எல்லாமே, நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே கசிஞ்சு மேலே வந்திருக்கு. நம்ம ஊறுகாய் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே கசிஞ்சு மேலே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த சலசலப்பு சத்தம் எல்லாமே அடங்கிரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயிலேயே அப்படியே இந்த ஊறுகாவை விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே போல் இந்த ஆறும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து எதுவும் மூடி போட்டு மூடக்கூடாது. அப்படி ஃப்ரீயாக விட்டு தான் ஆற வைக்கணும். பாருங்கள், நம்மளோட தக்காளி ஊறுகாய் எல்லாமே அட்டகாசமாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது கூட சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி ஊறுகாவை பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டே போகாது. நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் ட்ரையான ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள். கெட்டே போகாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.